வணக்கம் மகளே. இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆடியோ டிஸ்டார்ஷனை பற்றி பார்க்கலாம். அதுக்கான ஃபுல் டீட்டெயிலான வீடியோ இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தனுஷ் ரேடியோஸ். அதே மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து பார்த்தோம்னா உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே ஒரு எஸ்டிகேயில் ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தோம்னா ரெடி பண்ணியிருந்தேன். எந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு 4N4N ஐசி 2 4N4N ஐசி போட்டு இதில் வந்துட்டு பார்த்தா ரெண்டுமே ஒயின் போட்டிருந்தேன். ஸோ ரெண்டுமே ஒயின் போட்டறனால ஒன்று ஸ்டீரியோ ஒன்று மோனோ அந்த மாதிரி டைப்பில் பண்ணலாம் அப்படி சொல்லி ஐடியாவில் நான் பண்ணேன். பட் அப்படி பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஃபால்ட்டு வரும். ஓகேங்களா. அது அதாவது வந்து இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 280 260 to 280 வோல்ட் வந்து பார்த்தோம்னா ஏசி லைனில் டிஃபர் ஆகுது. ஸோ அதை பற்றி நான் வீடியோவில் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஸோ இதை பார்க்காதவங்க கண்டிப்பாக இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கான வீடியோ லிங்க்கும் நான் கீழே கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே. அதே மாதிரி சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது போடும்போது 270 260 அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ 24 வோல்ட்டில் இப்போ ஒரு 5 ஆம்பியர் போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபில்டர் கெப்பாசிட்டர் போயிட்டு வரும்போது டிசியாக வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா 33 தான் வரணும். ஓகேங்களா. 33ங்கும் போது இது வந்து பார்த்தோம்னா தாங்குது. பட்டு 33க்கு மேலே, ஓகேங்களா, மேலே அப்படிங்கும்போது இப்போது 280 வந்துச்சு அப்படின்னா 42 வோல்ட் வரைக்குமே வருது. ஓகேங்களா. ஸோ அப்படி ஆகும்போது ஐசி வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக டெட் ஆயிரும். ஓகேங்களா. அது எதனால் போச்சு அப்படிங்கிறதே தெரியாது. ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அது எதனால் டெட் ஆகுது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இப்போது புதுசாக வந்த ஷான் போர்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி காயில் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வச்சதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபியூஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஃபியூஸ் இருக்கறனால வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரவுண்டை தவிர இது ரெண்டுத்துக்குமே கட் ஆஃப் பண்ணிடுது. ஓகே. மைனஸும் ப்ளஸும் வந்து பார்த்தோம்னா கட் ஆஃப் பண்ணிடுது. ஃபியூஸ் வந்து பார்த்தோம்னா போயிடுது. ஓகே. அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது போர்டுக்கு ஐசிக்கு வந்து பார்த்தோம்னா இன்புட் வோல்டேஜே போகாது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம ஐசி வந்து பார்த்தோம்னா முன்னாடியே வந்துட்டு ஃபியூஸை வந்து பார்த்தோம்னா ஷார்ட் பண்ணிடும். ஸோ அதனால் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. அப்போது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது இந்த மாதிரி உதயா போர்ட்லேயும் வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் மைனஸ் ஃபியூஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஃபியூஸ் இல்லாத போர்டு, ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் இல்லாத போர்டு. ஃபியூஸ் இல்லை அப்படின்னா ஸ்பீக்கருக்கு அவுட்புட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் ப்ளஸ் அண்ட் மைனஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ஃபியூஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி நான் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஷார்ட் ஆயிரும். ஸோ இது எதனால் ஆச்சுன்னே எங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் அதாவது வந்து வோல்டேஜ் இன்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக வந்திருக்கும். ஓகேங்களா. 42 அப்படின்னு வரும்போது ஏசி லைனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக வரும்போது டிசியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாகும். ஸோ அப்படிங்கிற இஷ்யூ இருக்குது. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் சப்போஸ் இல்லை எனக்கு எஸ்டிகே தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 24 வோல்ட்டு இல்லை 20 வோல்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அது கரெக்டாக செட் ஆகலை, அவுட்புட் நல்லா தரல அப்படிங்கும்போது நீங்கள் ஷான் போர்டில் வந்து பார்த்தோம்னா இந்த போர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இதில் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு அதேமாதிரி ஸ்பீக்கருக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி போர்டு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது ஆடியோ டிஸ்டார்ஷன் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. ஆடியோ டிஸ்டார்ஷன் அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வால்யூம் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்பீக்கர் வந்து பார்த்தோம் அப்படின்னா திணறும். ஸோ அந்த மாதிரி அதாவது வந்து சவுண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கரன்னு பாடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றின இஷ்யூஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா. நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் டேமேஜ்னு சொல்லிட்டு, ஆனால் அது ரியல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி டிஸ்டார்ஷனால் தான் வரும். ஸோ அந்த சீப்பான ஆம்பிளிஃபையர் இப்போ இந்த மாதிரி கம்மி ரேட்டில் வாங்குறதா இருக்கட்டும், இதில் வாங்கினாலும் சரி, இல்லை நம்ம போர்ட்ஸ் எல்லாமே வாங்கி அசம்பிள் பண்ணாலும் சரி. ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் அதே மாதிரி காஸ்ட்லியான சவுண்ட் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, ஸோ அப்போது டிஸ்டார்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கும் இந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆடியோ டிஸ்டார்ஷன் அப்படின்னா ஒரிஜினல் ஆடியோ சிக்னலை வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளீனாக அவுட்புட் வராமல் டேமேஜ் ஆன மாதிரி வந்து பார்த்தோம்னா சேஞ்ச் ஆகி வரும். அப்போது இப்போ சிங்கர் வந்து பார்த்தோம்னா பாடுறாங்க அப்படின்னா பாடுறதுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி சவுண்ட் அவுட்புட் வந்து பார்த்தோம்னா ஸ்பீக்கரில் வரும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா டிஸ்டார்ஷன் சொல்லி சொல்லலாம். அதுமாதிரி மியூசிக் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு டெஸ்ட்ராய் ஆகிரும். ஓகேங்களா. ஸோ அப்போது பேஸும் வந்து பார்த்தோம்னா வீக் ஆகிரும். ஸ்பீக்கர் ஹீட் ஆகி பேர்ன் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அப்போது அந்த சமயத்தில் தான் காயில் போகிறது.
ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஹை வாட் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போது 40 வாட்ஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு என்ன ஐசி போடலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு 7265 போடலாம். 7265 அல்லது 2050 ஓகேங்களா? இந்த மாதிரி ஐசி அதே மாதிரி இந்த 25 வாட்ஸு ஓகேங்களா? அந்த ரேஞ்சில் இருக்க ஐசி போட்டோம் அப்படின்னா 40 வாட்ஸுக்கான ஸ்பீக்கருக்கு அவுட்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஓகேங்களா? அதே மாதிரி 40 வாட்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவுட்புட் வர மாதிரி இல்லை நான் வந்துட்டு 5200 தான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கால்குலேஷன் அதாவது வந்து வாட்டேஜ் கால்குலேஷன் போட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட்டு இது அதே மாதிரி பவர் ஆம்ப் போர்டினுடைய கெயின் இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைச்சிடணும். ஸோ அப்படிங்கும்போது பிரச்சனை இருக்காது. நீங்கள் அப்படியே வச்சு யூஸ் பண்ணும்போது, அதாவது வந்து இப்போது டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கும்போது இப்போது 24024ல் ஒரு 20 ஆம்பியர் இல்லை 15 ஆம்பியர் அடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு எல்லாமே 40 வாட்ஸில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைக்கான வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா? எப்பயுமே பவர் ஆம்ப்ளிஃபையருடைய அவுட்புட்டை விட ஸ்பீக்கர் அவுட்புட்டு அதாவது வந்து ஸ்பீக்கருடைய வாட்டேஜ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும் ஓகேங்களா? அப்போ தான் வந்துட்டு அந்த ஸ்பீக்கருக்கு கரெக்டாக வந்து ட்ரைவ் பண்ண முடியும். இல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சவுண்டு வந்து பார்த்தோம்னா நீங்கள் வைக்க வந்துட்டு டிஸ்டார்ஷன் ஆகும். அது உங்களுக்கு தெரியல அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ஸ்பீக்கர் காயில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன். அதே மாதிரி ஆடியோ சிக்னல் பேசிக் பற்றி பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சிக்னலை புரிஞ்சிக்கலாம். மியூசிக் ஃபைலில் ஒரு ஸ்மூத்தான ஒரு வேவ் ஃபார்ம் இருக்குது அப்படின்னா வேவ்ஸ் அப்படின்னா இப்போது ஆம்ப்ளிஃபையர் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போது சின்ன சிக்னலை பெரிய சிக்னல் ஆக்கும் ஓகேங்களா? அப்போது ஸ்பீக்கர் அந்த வேவ் மூமெண்ட்டை வந்து பார்த்தோம்னா கண்ட்ரோல் பண்ணும் ஓகேங்களா? அப்போது ஸ்பீக்கருடைய வேவ் வந்து பார்த்தோம்னா எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னு தெரியுது. அப்வேர்ட் அண்ட் டவுன்வேர்டு வந்து பார்த்தோம்னா கரெக்டாக மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படிங்கும்போது கரெக்டான ஒரு க்ளீன் சவுண்டு, ஸ்மூத்தான பேஸு, வோக்கல்ஸ் எல்லாமே கரெக்டாக வரும். சப்போஸ் அந்த வேவ் அதாவது வந்து அந்த அந்த வேவ் லென்த்துன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? அந்த வேவ்ஸ் வந்துட்டு டேமேஜ் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கிராக் சவுண்டு வரும். அந்த ஹார்ஷ் ட்ரிபிள் அப்படிங்கிறது மாதிரி வரும். பேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உதற மாதிரி ஒரு மாதிரி நல்லா இல்லாமல் வரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரும் ஓகேங்களா? அப்போது கிளிப்பிங் டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஆம்ப்ளிஃபையருக்கு ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னா, இப்போ 12 வோல்ட் சப்ளையில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆம்ப்ளிஃபையர் மேக்ஸிமமான அவுட்புட்டுக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்கும் ஓகேங்களா? அப்போது நம்ம வச்ச வால்யூம் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆம்ப்ளிஃபையரால் ஹையரான ஒரு அவுட்புட்டை தர முடியாது ஓகேங்களா? அப்போது சிக்னல் டாப் பொசிஷனுக்கு வந்து பார்த்தோம்னா கட் பண்ணிடும். ஸோ அப்போது ஸ்மூத் வேவ் வந்து பார்த்தோம்னா கிடைக்காது ஓகேங்களா? அப்போது ஷார்ப்பான ஒரு ஸ்கொயர் வேவ் மாதிரி வந்து பார்த்தோம்னா மாறிடும். அந்த நேரத்தில் தான் இந்த கிளிப்பிங் டிஸ்டார்ஷன் எல்லாமே நடக்குது ஓகேங்களா? இது எந்த பொசிஷன் வரைக்கும் அதாவது வந்து எந்த ஒரு இடத்துக்கு வந்து எந்த ஒரு இடம் இது ஒரு எந்த ஒரு ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து மேட்ச் ஆகணும். சப்போஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னா தான் பிரச்சனை. அப்போது ஸ்பீக்கர் ஸ்மூத் மூமெண்ட்டுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஸ்கொயர் வேவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துச்சு அப்படின்னா வாய்ஸ் காயில் வந்துட்டு ஹீட் ஆகி பர்ன் ஆயிரும். அதேமாதிரி ட்வீட்டர் கண்டிப்பாக போயிடும். ஸோ அப்படிங்கும்போது டிஸ்டார்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது சின்ன ஒரு ஆம்ப்ளிஃபையரில் ஃபுல் வால்யூம் வச்சோம் அப்படின்னா அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேஞ்சர் தான் ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போது ஒரு 40 வாட்ஸ் இது பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5200 இல்லை வந்து பார்த்தோம்னா மாஸ்ஃபெட்டோ எதுனாலும் எடுத்துக்கோங்க. டிப் ஐசி போட்டாலும் சரி. இப்போ அப்படி யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபுல் வால்யூம் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கிளிப்பிங்கு இந்த டிஸ்டார்ஷன் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த மாதிரி வைப்போம் அப்படின்னா உள்ள ஒரு ப்ரீசெட் கொடுத்து நம்ம ஆல்ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம கெயினை குறைச்சும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ட்ரேட் பண்ணும்போது அந்த பிரச்சனைகள் இருக்காது. அது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்பீக்கர் டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் ஆம்ப்ளிஃபையரில் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். பட் ஸ்பீக்கர் வந்துட்டு வீக்காக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 வாட்ஸ் ஸ்பீக்கரில் 150 வாட்ஸ் ஆம்ப்ளிஃபையர் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்பீக்கர் கோன் வந்து பார்த்தோம்னா கண்ட்ரோல் வந்து இழந்துரும். ஸோ அப்படிங்கும்போது கிராக் சவுண்டு இந்த பேஸ் எல்லாமே ஷேக்கிங் ஆகிறது, காயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்டில் போயிட்டு மேக்னெட்டில் அடிக்கிறது எல்லாமே நம்மளால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம விடக்கூடாது ஓகேங்களா? அப்போது நம்ம தெரிஞ்சிடும் ஓகேங்களா? அப்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெடி பண்ணணும். நம்ம சம்மந்தமே இல்லாத மேட்சிங் பண்ணாமல் நம்ம ஆம்ப்ளிஃபையராக இருக்கட்டும், இல்லை ஸ்பீக்கராக இருக்கட்டும், பவர் ஆம்ப்ளிஃபையராக இருக்கட்டும், எதுவுமே மேட்சிங் இல்லாமல் நம்ம பாட்டில் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயிலியரில் தான் கண்டிப்பாக கொண்டு போய் முடியும். ஸோ இது நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்.
நிறைய பேர் தெரியாதவங்க அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒன்று ஐசி கம்ப்ளைண்ட் ஆயிரும், இல்லைனா ஸ்பீக்கர் பேர்ன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு 5.1, 2.1, 7.1 கஸ்டமைஸ்டான ஆம்பிளிஃபையர் தேவைப்படுது அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். நானும் உங்கள் தனுஷ் ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்.